அதுக்குள்ளே இன்னொரு பழம் இருக்குது பார்த்தியா? அந்த பழத்தை நீ கரெக்டாக என்ன பழம்னு கண்டுபிடிச்சேன்னா உனக்கு 100 ருபீஸ், உங்கள் அம்மாவுக்கு 200 ருபீஸ். நம்மளே கண்டுபிடிச்சா 100 ரூபா கிடைக்கும். அம்மாவுக்கு ஒரு 200 ரூபாயா பாப்பா? அப்போ 300 ரூபா கிடைக்கும். ஆமாம், 10 ரூபா கண்டுபிடிக்கிங்களான்ட்டு. ஓகே, பை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏய், பார்த்துக்குள்ள ஸ்பீக்கர் இருக்கு, காசும் உள்ளே தான் இருக்கும். ஆரஞ்சு தானே? அம்மாட்ட கேளு, கூட்டு வந்து கேளு. அம்மா அம்மா இது ஆரஞ்சு தானே? இது ஆரஞ்சு இல்லையா? ஆரஞ்சு ஒரு விதத்துல பார்க்க தக்காளி மாதிரியே இருக்கு. என்னங்க தக்காளி பழம் மாதிரி தான் தெரியுது. அப்படியா? இப்போ நீ சொல்கிறது ஆரஞ்சா தக்காளியா? ஆரஞ்சு. நீ என்ன சொல்ற? எனக்கு தக்காளி மாதிரி தெரியுது. ரெண்டுமே கிடையாது. நான் உண்மையிலே தக்காளி வெளிநாட்டு தக்காளின்னு தான் நினச்சி வாங்கினேன். இதை வந்து நம்ம ஊரில் வந்து ஜப்பான் சப்போட்டான்னு சொல்லுவாங்கண்ணா. இது பேர் வந்து சசிமானா. நல்லா கழுவி தான் சாப்பிட சொன்னார், கடைக்காரர் சொல்லி தான் விட்டார். நல்லா கழுவி சாப்பிடணுமா. சரி, இதை கடிச்சு சாப்பிடணுமா இல்லை கட் பண்ணி சாப்பிடணுமா? கட் பண்ணி தான் எனக்கு ஒன்று கொடுத்தாரு, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வந்தேன்.